வணக்கம். இப்போ வந்து 30 சைஸ் உள்ள பேண்ட் அது கட்டிங் எப்படி பண்ணுறதுன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நான் ஏற்கனவே பேண்ட் கட்டிங்லாம் போட்டுக்கிறேன். அதில் சின்ன சின்ன மாற்றம் தான். இதில் அந்த கட்டிங் எப்படி இதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பேண்ட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 36 இன்ச்சு. 36னா அது எப்படி ஹைட்டு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 36ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 35 வைக்கலாம். இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். என்னென்னா மேலே பட்டி வந்து 1.5 இன்ச்சு வரும். மார்க் பண்ணிங்க. இந்த மார்க்கிலேருந்து இது பிடிக்கிற இடம் தையல் பிடிச்சா இந்த இவ்வளோ மைனஸ் ஆகும். அதனால் கரெக்டாக 1.5 இன்ச்சு இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு புரியணுன்ட்டு தான் அது சொல்கிறேன். 1.5 இன்ச்சு மேலே வச்சுட்டு கரெக்டாக 36 மார்க் பண்ணிங்க. அப்படி இல்லையா கரெக்டாக இந்த இடத்துல வச்சு 35 எல்லாம் ஒரே கணக்கு தான். உங்களுக்கு புரியணுன்ட்டு தான் நான் அது மாதிரி சொல்கிறேன். உயரம் வந்து 36 அது லைன் போட்டுக்கலாம். இது கீழே பாட்டை வந்து மடித்து தைக்கிறது தான். எம்மிங்கெலாம் கிடையாது. எம்மிங்கெலாம் பழச முதல்ல பண்ணியிருந்தாங்க. இப்போ யாரும் எம்மிங்கெலாம் பண்ணுறதில்ல. கீழே மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போஸ் பிரித்து உருற மாதிரி இருந்தால் 2 இன்ச்சு விட்டுங்க. இல்லை நார்மலாக மெலிசாக சின்னதாக இருந்தால் போதும். பட்டிங்கன்னா 1.5 இல்லை 2 உங்களுக்கு துணி எந்த அளவுக்கு வேணும் மடிக்கிறதுக்கு அந்த சைஸு விட்டுக்கலாம். இந்த பட்டை வந்து உங்களுக்கு மெலிசாக வேணும்னா 1.5 இன்ச்சு விட்டுக்கலாம். நான் இதில் 2 இன்ச்சு வைக்கிறேன். புதுசாக தைக்கிறவங்க வந்து கரெக்டாக 2 இன்ச்சு விட்டுங்க. ஏன்னா ரெகுலராக தைக்கிறவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. புதுசாக தைக்கிறவங்க தான் நான் சொல்கிறேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அடிங்காலோட உயரம் அடிங்காலில் இந்த உயரம் அடிங்காலோட உயரம் வந்து 26 இன்ச்சு. 26னா இது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். இல்லை ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. ஏன்னா இங்கே தையல் பிடிக்கும் போகும். இங்கே பிடிக்கிறதுக்கு இவ்வளோ போயிடும். அதனால் உங்களுக்கு கரெக்டாக ஃபினிஷிங் வந்து 26 வரும். இல்லை உங்களுக்கு கரெக்டாக 26 வச்சுக்கிட்டு உங்களுக்கு தையல் எந்த அளவுக்கு பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது பிளைவுட இறக்க மார்க். இது அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டியோட இது மார்க். இந்த 26ல் அதில் பாதி 13.25 வந்து மேலே ஒரு 2 இன்ச்சு. இது முட்டியோடைய அளவு. இப்போ சீட்டோடைய சைஸ் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். சீட்டில் 3ல் ஒரு பாகம் 36 சீட்டு. 36 போது நீங்கள் ரவுண்டாக அதை 36ன்னு வச்சுக்கலாம். 36 வந்து 3ஆக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12 இன்ச்சு வருது. 12 இன்ச்சு வந்து கரெக்டாக நீங்கள் அப்படியே வைக்கணும். சீட்டோடைய அளவு 36. அதை 3ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 12 இன்ச்சு. இந்த 12 இன்ச்சு வந்து கரெக்டாக அப்படியே மார்க் பண்ணணும். இது வந்து ரொம்ப லூஸு கிடையாது, ரொம்ப டைட்டும் கிடையாது. ஓரளவுக்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் பேண்ட்டு. அந்த கட்டிங் தான் இது. 12 இன்ச்சில் பாதி 6. இது சென்டர் மார்க். அதேமாரி கரெக்டாக அது மார்க் பண்ணிக்கங்க. 12 பாதி 6. இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுங்க. இது சென்டர் லைன். இது நான் வந்து புதுசாக தைக்கிறவங்களுக்கு இது புரியிற மாதிரி தான் போடுறேன் கட்டிங். இது ஏன்னா ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். ஒரு அளவுக்கு நார்மலாக தெரியும். இது புதுசாக பழகிறவங்களுக்கு நான் புரிகிற மாதிரி தான் அந்த கட்டிங் போடுறேன். அடுத்தது முட்டியோட ரவுண்டு பார்த்திடலாம். இது நான் சொல்லிட்டேன். சீட்டில் ஒரு 3ல் பாகம் 12. இது அதேமாதிரி முட்டியோட அளவு எடுத்துருந்தீங்கன்னா அந்த அளவு வைங்க. சப்போஸ் முட்டி அளவு எடுக்கலை தெரியல புதுசாக தைக்கிறேன்னா அது ஒரு கணக்கு. அது ஏற்கனவே நான் ஒரு பேண்ட் கட்டிங்கில் சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் அதை சொல்லிடுறேன். இது வந்து சீட்டில் வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். 36னா 18. இதே லூஸாக போகிறவங்களுக்கு 18 இன்ச்சு அப்படியே வைக்கணும். இதே டைட் ஃபிட்டிங்கு கொஞ்சம் நார்மல் பேண்ட்டுக்கு வந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் போதும். கொஞ்சம் ஃபிட்டிங்கான பேண்ட்டுக்கு 2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். 18னா உங்களுக்கு 16 இன்ச்சு வரும். 16 இன்ச்சு வந்து இங்கே வைக்கணும். 8 இன்ச்சு. இது 4 இது 4 8 இன்ச்சு. இது அதுமாதிரி பாட்டம் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு. 13ல் பாதி 6.5. 6ல் பாதி 3.25. இந்த சைடு 3.25 இந்த சைடு 3.25 6 இன்ச்சு.
இப்போ ஃபிட்டிங்கான ஃபேட்டை வந்து இந்த ஸ்கேல் வைக்கிற முறை வந்து இப்படி வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஃபிட்டிங்காக இருக்கவங்களுக்கு இப்படி வரணும். அந்த ஷேப் வந்து நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த ஃபிட்டிங் தெரியும். நீங்கள் ஒரு ஆளுக்கு நார்மலாக இப்படி எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் அது வந்து நார்மலான ஒரு லூஸாக போடுறவங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஃபிட்டிங்காக போகிறவங்களுக்கு இதுமாதிரி ஷேப் எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதிலே ஒன்று இருக்குது, இவங்க தொடை வந்து ஒரு சைடில் எக்ஸசைஸ் செஞ்சு கொஞ்சம் தொடலாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுமாதிரி ஆளுங்களுக்கு இதுமாதிரி ஷேப் எடுக்கக்கூடாது, நார்மலாகவே எடுத்துக்கலாம். தொடையோட சைஸ் பார்க்கணும் நீங்கள். ஒரு சிலருக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு மீடியமாக நார்மலாக இருந்தால் இதுமாதிரி வச்சுங்க. இதுமாரி போட்டாலே போதும். இதே அவங்களுக்கு தொடை சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அந்த ஷேப் வந்து ரொம்ப எடுக்கக்கூடாது, ஏன்னா தொடை ரொம்ப டைட் ஆகிடும். இது வந்து நார்மலான ஆள் தான், அந்த அளவுக்கு தைஸ் இருக்குது இருக்குது, அதனால் இந்த ஷேப் எடுத்துக்கிறேன் நான். இந்த சைடு எப்படி அடிக்கணும் அதே மாதிரி தான் இந்த சைடும் ஷேப் இருக்கணும். ஒரு சைடு அதிகமாக ஒரு சைடு கம்மியாக இருக்கக்கூடாது. அதுமாதிரி ஷேப் இருக்கிறது அந்த ஷேப் கரெக்டாக அதே மாதிரி வரணும். இங்கே வந்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கூடாது. அதுமாதிரி வரும், இருந்தாலும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரியே கொண்டு வரணும் இந்த இதுவை. அப்போ தான் பேண்ட்டு பார்க்கறதுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்கும். லைன் போடுறது கரெக்டாக போட்டுங்க. அதேமாதிரி பிளைவுட் இந்த ரவுண்டு வந்து 1.25 தான் போதும். இதே கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து 2 விட வைக்கலாம். சின்ன சைஸ்ன்றதுனால நான் 1.25 வைக்கிறேன். அதுமாரி இந்த ஷேப்பு பார்த்துங்க. இதுலேருந்து இடுப்புடைய கணக்கு எடுத்துக்கணும். இடுப்பு வந்து 30 4 ஒரு பாகி 7.5 அது கூட ஒரு 1 இன்ச்சு கொட்டிக்கணும். 8.5 இன்ச்சு வைக்கணும் இந்த இடம் வச்சு ஒரு கிராஸ் லைன் வரும். இதுவே இந்த சைஸ் இல்லாமல் பெரிய சைஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சு அந்த தொப்பை இருக்கிற சைஸ் பொறுத்து இந்த ஒன்று ஷேப் வரும். இவர் வந்து சின்ன வயசுன்றதால தொப்பெல்லாம் கிடையாது, அதனால் ப்ளைனாகவே விட்டுடலாம். இதே தொப்பை இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு இது மாதிரி ஷேப் வரும். இந்த ஃபேண்ட்டில் கிடையாது, நான் தொப்பை இருக்கிறவங்களும் சொல்கிறேன். இப்போ கட்டிங் பண்ணிடலாம். அது மாதிரி ஃப்ரண்ட்டு பீஸ் இது மாதிரி போட்டுட்டு இந்த சென்டருக்கு பார்த்துங்க. சென்டர் கரெக்டாக 12 இன்ச்சு வருது. கரெக்டாக அந்த லைன் சென்டர் லைன்லேருந்து 12 இன்ச்சு. அதே மாதிரி கீழே அது மாதிரி வருதான்னு பார்க்கணும். அது எப்படிலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஏன்னா உங்களுக்கு சென்டர் மாறாமல் இருக்கும். கரெக்டாக அது மாதிரி வரணும். இந்த லைன் வந்து அவங்க சீட்டோட சைஸை பொறுத்து தான். இந்த டிஸ்டன்ஸ் வந்து சீட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 1.25, அது சீட்டு இல்லை நார்மலாக சாதாரணமாக தான் இருக்குன்னா ஒரு 1.25 1.5 அந்த சைஸ் இருந்தால் போதும். நான் இதில் 1.25 வைக்கிறேன். இந்த மார்க்லேருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சு இதுலேருந்து இந்த ப்ளை கட் பண்ண பார்த்தீங்களா ரவுண்டு, அதுலேருந்து கிராஸாக ஒரு லைன் வரணும். இப்படி வரணும். அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து கிராஸாக கொண்டு போகணும். இந்த அளவு வந்து சீட்டில் வந்து 4 ஒரு பாகம் வந்து ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும். இது 36, 18, 9, 10 இன்ச்சு வைக்கணும். இது அதேமாரி இப்பு ரவுண்டு அது எப்படி மார்க் பண்ணுறது நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் வந்து டாட் வந்து நான் 2 போடுறேன். ஏற்கனவே ஃபோட்டோ கட்டிங் வந்து ஒரு டாட்டு, இது 2 டாட்டு. இது அது எப்படின்னு காட்டிடுறேன். இப்போ எப்பவுமே சீட் அளவு பார்க்கும்போது கரெக்டாக இந்த தையல் நீங்கள் எந்த அளவுக்கு பிடிப்பீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிங்க. இது கிளியராக புரியணுன்றதை அது மாதிரி வச்சு காட்டும் உங்களுக்கு. கரெக்டாக
10.75 வருது. 10.75 இந்த மார்க்கில் வச்சுட்டு உங்களுக்கு தொடர் லூஸ் வந்து 24 இன்ச்சு வருது. 24னா அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்கணும். 1/2 இன்ச்சுனா தையல் பிடிக்க போயிடும். கரெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து 24 வரும். அதே மாதிரி இங்கே 1.75 புள்ளி வச்சா கரெக்டாக இருக்கும். 1.75 புள்ளி இல்லைன்னா 2 இன்ச்சு, இது கரெக்டாக இருக்கும். இந்த இடம் மட்டும் நீங்கள் அளந்து பார்த்துங்க. மீதெல்லாம் வந்து இங்கே கரெக்டாக 2 இன்ச்சு இருந்தால் போதும். இது லைன் போட்டுடலாம். அங்கே எப்படி போட்டிங்களோ அதே ஃப்ரண்ட்டில் எப்படி மார்க் பண்ணிங்களோ அதே மார்க் பண்ணால் போதும். சீட்டு வந்து பாருங்கள், இங்கே மார்க் பண்ண இடத்துல இருந்து சீட்டில் 4 ஒரு பாகம் 9 கூட ஒரு 1 இன்ச்சு சேர்க்கணும். 1 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிங்க. இதுலேருந்து ஒரு கிராஸ் லைன் ஸ்ட்ரைட்டாகவும் இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்கக்கூடாது, ரொம்ப கிராஸாகவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு மீடியமான இதில் வரணும். இப்படி வரணும். இப்போது இருப்புடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு. 30 7.5 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இது கரெக்டாக 9.25 ஒரு புள்ளி வருது. இதுலேருந்து ஒரு 2.25 இது பேக் பாயிட்டோட அளவு. இந்த சைஸு வந்து 4.5 இன்ச்சு இருந்தால் போதும். 4.5 அதில் சென்ட்ரு 2.25. இது சென்ட்ரு லைன். இதில் வந்து கண்டிப்பாக 2 டாட் வரும். 2 டாட்டுன்னா மார்க் பண்ணிங்க. எதுக்கு 2 டாட்டு போகிறோன்னா உங்களுக்கு ஃபோட்டோ உடனே உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும். இப்போ பாக்கெட்லாம் கை வரும்போது கொஞ்சம் ஃப்ரீனஸாக இருக்கும். ஆனால் தான் நான் 2 டாட் வைக்கிறேன். ஒரு டாட் வச்சாலும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் லைட்டாக பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இது ஃபிட்டிங் பண்ணுறதுனால 2 டாட் வைக்கிறேன். இந்த அளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏற்கனவே ஒரு கட்டிங்கில் போட்டுக்கிறேன். இது வந்து சீட்டில் 12 ஒரு பாகம் வரும் இந்த இடம். இதை வச்சு சீட்டில் 4 ஒரு பாகம் 1 இன்ச்சு ப்ளஸ். எதுக்கு இந்த இடம் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டுறோன்னா, இந்த இடம் ஷேப் வரும்போது இந்த இடத்துல மைனஸ் ஆகும். நீங்கள் இதே சைஸ் வச்சிட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி சுருங்குற மாதிரி பேண்ட்டு போட்ட உடனே பாக்கெட்டான வந்து அந்த சுருக்கம் மாதிரி வரும். அது வராமல் இருக்கிறதுக்கு தான் இது. ரெண்டாவது சீட்டு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த இடம் வளர்த்தே ஆகணும். வளர்த்துனா தான் உங்களுக்கு ஃப்ரீனஸ் இருக்கும் போட்டோட. இல்லைனா ஒரு மாதிரி பிடிக்கிற ஃபீலிங் இருக்கும். இது ப்ளஸ் இது வளர்த்துனது. இது ஃப்ரண்ட்டோட கட்டிங். இது ஃப்ரண்ட் இது மாதிரி ஷேப் வர்றதுனால இது நீங்கள் இப்படி ஷேப் எடுத்து வெட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீங்கள் இதே ஷேப்பில் வெட்டிக்கிட்டிங்கன்னா அது அந்த அளவுக்கு இங்கே வந்து சுருக்கம் வரும். நீங்கள் வேணால் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். இதுமாதிரி தைச்சிங்கன்னா அந்த சுருக்கம் வர்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அதுமாரி இந்த டாட் வரக்கூடிய இடத்துல லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மேலே வளர்த்தணும். ஏன்னா டாட்டு பிடிக்கும்போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக பள்ளம் வரணும். அதை அரெஸ்ட் பண்ணதுக்கு தான் லைட்டாக ஷேப்பிங் அப்படி வரணும். வந்ததுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து டாட்டு பிடிக்கும்போது பள்ளம் வராது, கரெக்டாக ஒரு ஈவனாக வரும். லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஷேப் எடுத்துங்க, அவ்வளோதான். இது தையல் வரக்கூடிய இடம். இது கரெக்டாக இடுப்போடைய சைஸு. இது வந்து நம்ம துணி உள்ளே மடித்து தைக்கிற துணி. சப்போஸ் இடுப்பு டைட் ஆகிடுச்சு, நாளைக்கு பிரித்து தைக்கணுன்னா அதுக்கு தேவையான துணி. இது ஒரு 2.25 நார்மலான அளவு. இங்கே வந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுங்க. இதே உள்ளே போகிற துணி. இதே போட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இது தையல் வரக்கூடிய இடம், இது நம்ம உள்ள ஒன்ற தண்ணி. அதே மாதிரி நீங்கள் புதுசாக தைக்கிறீங்கன்னா கரெக்டாக இந்த மார்க்கில் வெட்ட 2-3 ஃபேண்ட்டு தைச்சி நல்லா பழக்கமானோடனே கரெக்டாக இந்த மார்க்கில் கட் பண்ணிங்க. புதுசாக தைக்கிறவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு துணி விட்டுடுங்க. ஏன்னா சப்போஸ் டைட்டாக ரொம்ப போட முடியல, பேண்ட்டு வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லக்கூடாது. அதனால் நீங்கள் ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுறது நல்லது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் தெரியாமல் டைட்டாக தைச்சிட்டிங்கன்னா பிரித்து நீங்கள் லூஸாக பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் 1 இன்ச்சு தள்ளி வெட்டுறேன். ஆனால் கரெக்டான மார்க்கு இது தான். அதுமாதிரி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டாக அந்த அடிங்காலெலாம் கரெக்டாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்போ தான் கீழே வந்து ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அந்த அடிங்கால் உயரம், இடுப்பு, பாட்டம் உயரம் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கட்டிங் போட்டால் பக்காவாக அதே அளவு கரெக்டாக நச்சுன்னு வரும். மீதிக்கிற துணியில் உங்களுக்கு பாயிட்டு பட்டி எப்படி இது பண்ணணும்னு தெரியும். பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு எந்தெந்த இடம் வரணும். இது வந்து பட்டி. ஒரு சிலர் வந்து கரை பீஸ் லைனிங்காக போடுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கிரிப்பர் வேணும்னா
கிரிப்பர் வாங்கினா வாங்கி தச்சுக்கலாம். இல்லை இதிலே வைக்கிறதா இருந்தாலும் இந்த காரை பீஸை கட் பண்ணி உள்ளே போட்டுக்கலாம். அதுமாரி பாக்கெட்டு எக்ஸ்ட்ரா மீற துணியில் இதுமாரி கட் பண்ணிங்க. பேண்ட் அப்படி திருப்பி போட்டங்க. இந்த ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தச்சாரும் அந்த சுருக்கம்லாம் வராது. ஏன்னா இது கிராஸாக வந்துட்டு பாயிட்டு ஷேட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதிலே உங்களுக்கு அந்த சுருக்கம் வரும். அதனால் அந்த கரெக்டாக அந்த ஷேப்பு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப் எடுத்துங்க. உங்களுக்கு தச்சோடனே உங்கள் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.